இந்தியாவின் தேசிய பறவை எனப்படும் மயில் தற்போது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது இந்தியாவில் மயில்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதால் உருவான அச்சங்களை தூண்டும் ஒரு முக்கியமான விவகாரம் ஆகும். சீனாவின் மயில் பண்ணைகள் உலகளாவிய சந்தையில் மயில் மற்றும் அதன் பற்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இதனால் சீனாவின் பொருளாதாரம் ஒரு நிலை உயர்வை அடைகின்றது. ஆனால் இதற்குள் சுற்றுச்சூழல் மீது மோசமான விளைவுகளும் உண்டு. சீனாவில் மயில்களை வளர்ப்பதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை அதிகரிக்க உதவுகின்றது. இதற்கு காரணமாக மட்டுமல்லாது, அந்த தொழிலின் நவீன முறை மற்றும் கண்டுபிடிப்புகள் நமக்குள்ளன. மயிலின் வெண்ணிற கற்களின் பிரபலம் கடந்த சில தசாப்தங்களில் அதிகரித்துள்ளது. இது மனிதர்களின் மனதில் அடங்கிய காணொளிக்கூறுகளில் பெற முடியாதது குறித்த ஆசையை உருவாக்குகிறது. இந்த வெண்ணிற கற்கள் இந்தியாவில் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சீனாவில் பெங் சுயவித்யா போன்ற பல்வேறு கலாச்சாரங்களில் முக்கியமானதாக இருக்கின்றன. இது நல்ல அதிர்ஷ்டத்தை தந்ததாக புகழப்பட்டிருக்கிறது. மயில்களின் எண்ணிக்கை குறைந்து கற்களைப் பெறுவது தற்போது மிகவும் அரிதாகியுள்ளது. இதனால் வேளாண்மையின் மூலம் மயில்களை பராமரிக்கும் முயற்சிகள் அதிகரித்துள்ளன. அது மயில்களின் இனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இருக்கிறது. குரங்குகளுக்கான பாதுகாப்பான வசிப்பிடங்களை உருவாக்குவதில் மரம், கல் மற்றும் பிற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கட்டமைப்புகள் குரங்குகளை மழை மற்றும் குளிர் போன்ற கடுமையான காலநிலை மாற்றங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றன. மேலும் குரங்குகள் பாதுகாப்பாக இருக்க உயரமான உட்காரும் இடங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் அவர்கள் வேட்டையாடும் மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. மயில்கள் பிறந்த பிறகு அவை தாயின் மீது முற்றிலும் சார்ந்திருக்கின்றன, அதாவது தகுதியான உணவுகளை தேடும் முறையில். இதனால் குழந்தைகள் வளர்வதற்கான ஆரோக்கியமான சூழல் உருவாகின்றது. மயில்களின் வளர்ச்சி மற்றும் வண்ணத்தைப் பற்றிய விவரங்களை விவசாயிகள் எப்படி பராமரிக்கின்றனர் என்பதை குறித்த ஆராய்ச்சியுடன் அது அவர்களுக்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளைப் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. மயில்களை வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம் மற்றும் அதற்கான சந்தை தேவைகள் பற்றிய விவரங்கள் விவசாயிகளின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முக்கியமான தலைப்புகளாக அமைகின்றன. சீனாவில் மயில்கள் வளர்ப்பு தொழிலின் பிரபலத்தையும் அதற்கான எதிர்வினைகளைப் பற்றிய விவாதங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டவை. இவை தொழில்முறை வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இடையிலான சமன்வயத்தை ஆராய்வதற்கு உதவுகின்றன.